குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பகவான் சரவேந்திரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல். பாகம் 5. உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை. தொடர்ச்சி. மனிதனுடைய இதயமானது மிக சந்தோஷத்தை கண்டு அஞ்சுகிறது. ஏனெனில் தெளிவான சந்தோஷங்களை தொடர்ந்து இடி போன்ற துன்பங்களும் விடாப்பிடியாக வருவதை தவிர்க்க முடியாது என்பதை மனிதன் உணர்ந்துள்ளான். அதனால் மானுட இதயம் அச்சம் கொள்கிறது. விதியின் நீண்ட கரத்தில் இருக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சவுக்கையும், விதியின் பெருமை சார்ந்த நிலைகளின் பின்னே மறைந்திருக்கும் ஆபத்தையும், வாழ்வின் அழகிய புன்னகையின் பின்னே மறைந்திருக்கும் வஞ்சக புகழ்ச்சியையும், இந்த சந்தோஷங்கள் யாவும் நீடித்து இருக்கப் போவதில்லை என்ற உண்மையை மானுட இதயம் உணர்ந்திருக்கிறது. மானுட வாழ்வுடன் விளையாடுகின்ற கடவுள்களின் சிரிப்பில் அது நடுங்கி நிற்கிறது. பார்க்கப்படாத, பார்வைக்கு புலப்படாதவாறு பதுங்கி இருந்து பாய்கின்ற சிறுத்தை புலி போன்று மரணமானது பதுங்கி இருந்தாலும், சாவித்திரி தேர்ந்தெடுத்துள்ள அந்த இல்லத்தை தீமையானது சூழ்ந்திருந்தாலும் எங்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அதன் காரணமாக நாங்கள் எங்கள் வழியில் காத்திருக்கும் ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். விதி வழங்கும் தவிர்க்க முடியாத சிக்கல்களிலிருந்து எங்களை நாங்கள் காத்து கொள்ள முடியும் என்று சாவித்திரியின் தாய் நாரதரிடம் வேண்டி கேட்கிறாள். நாரதர் அதற்கு பதில் கூறுகிறார். What help is in prevention to the is a driven. Safe doors cry opening near, the doom pass on. Your future knowledge is an added pain, a torturing burden and a fruitless life. Page number 426. On the enormous scene that fate has built. Page number 427.